எல்லாருக்கும் வணக்கம்மா. இந்த தமிழ் புத்தாண்டு சரிங்களா, முதல் பஞ்சமி. அண்ணா இங்கே வாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 3வது பஞ்சமியா 4வது பஞ்சமியா 4வது பஞ்சமிமா சரிங்களா. இப்போ நம்ம கோயில் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லியிருப்போம். அதாவது இங்கே வந்து ஒன்லி சாமி கும்பிட்றது மட்டும் கிடையாது. அடுத்து நம்ம வாழ்க்கையில் வந்து பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரி போகிறாங்க, அப்போ பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே போயிட வேண்டியதான் சரிங்களா. இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் ஸ்கூல் படிக்கிறான், அந்த தம்பி ஸ்கூலில் சேர்க்கணுன்னா பணம் வேணும் சரிங்களா. எல்லாத்துக்குமே பணம் அப்படிங்கிறது ரொம்ப. ஆனால் நம்ம பாருங்க, கோயிலுக்குன்னு பணம் வாங்குறது இல்லை. இங்கே இருக்க யாருக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கோயிலுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறது இல்லை. யாராவது ஒரு சிலர்கிட்ட, இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிலர்கிட்ட வந்து நம்ம ஏதாவது வேற அவங்களுக்கு வந்து ஒரு அன்னதானம் பண்ணும். நீங்கள் இப்போ கூட நம்ம கேட்டுக்க மாட்டோம், இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு சொல்ல மாட்டோம். உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு தான் சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு ஒரு தடை இருக்கு, அதை போக்குறதுக்கு ஒரு அன்னதானம் பண்றதுக்கு கூட அவங்க அதுவும் அங்கே உட்காந்துருந்துருப்பாங்க. சங்கல்பத்தில் உட்காந்துங்கிட்ட கூட உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு தான் சொல்லுவோம் சரிங்களா. அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்சது. ஏன்னா இன்னைக்கு ஒரு வீட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹோமம் பண்ணணும்னா அது வாராய்க்கு ரொம்ப முடியாது. அது அப்படி பண்ணினாலும் கூட சர்வசாம ஒரு 40-50 ஆகும் சரிங்களா. நம்ம ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்குறது இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப சிரமத்துல தான் வருவாங்க, உடம்பு முடியாம இல்லைன்னா ஏதோ ஒரு தடைகள் பிரச்சனைகள் வருவாங்க. அவங்கள வந்து சங்கடப்படுத்தக்கூடாது. அவங்க அதுல இருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து நமக்கு மனசார செய்யணும்னு நம்ம ஆசைப்படுவோம். நல்லா இருக்கு, இப்ப எனக்கு வந்து ஒரு இடம் விற்காமையே இருக்கு, ரொம்ப பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க இடம் விற்றதுக்கு அப்புறம் அவங்க ஒரு சந்தோஷமா கொடுப்பாங்க இல்லைங்களா. நம்ம வந்து அவங்களே கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் இந்த இதுக்கு இவ்வளோ பண்ணுங்க அவ்வளோ பண்ணுங்கன்னா ரொம்ப சிரமம். அது மாதிரி இப்போ நம்ம கோயிலுக்கு வர அடுத்தவங்க கொடுக்குற அந்த டொனேஷனை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான். அவங்க வந்து அவங்க நினைச்சது நடந்திருக்கும், அதுக்கப்புறம் அவங்க வந்து மனசார கொடுப்பாங்க. அதில் தான் இந்த கோயில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. ஆனால் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் போதுமானா அது ரொம்ப சிரமம். இப்போ இந்த மாதம் இவருக்கு ஒன்று நடந்துருச்சு, ஒரு அமௌண்ட் கொடுக்குறாருன்னு வைங்களேன். அப்போ அடுத்த பஞ்சமிக்கு நம்ம வந்து இன்னொருத்தங்க வரலன்னா போச்சு, ரொம்ப சிரமம். அதனால நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா தொழில் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம். அதே மாதிரி வாராகி பக்தர்களோட நம்ம சேர்ந்து பண்ணணும், ஒரு கொலாபரேஷன், ஒரு பார்ட்னர்ஸ். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வாராகி வழிபாடு மன்றம்னு கிட்டத்தட்ட ஒரு 15-20 இடத்துல வச்சுருக்கோம் சரிங்களா. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வழிபாடு மன்றங்கள் மூலமாக மேட்ரிமோனியல். ஏன்னா இன்னைக்கு வந்து கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. ஒரு நல்ல பையன் ஒரு நல்ல பொண்ணு அப்படிங்கிறது வந்து ஒரு கிடைக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணோடனே இது எப்படா குடும்பம் நல்லபடியாக ஓடுமா எப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் பயத்திலே வாழ்ற மாதிரி ஆயிப்போகுது இல்லைங்களா. இப்போ ஒரு நல்ல பையன் ஒரு நல்ல பொண்ணு வேணும்னா அந்தந்த ஊரில் இருக்கவங்க வேணும். இப்போ வந்து ஒரு தேனி மாவட்டத்தில் ஒரு பையன் இருக்கான்னு வைங்க, இங்கேருந்து நம்ம விசாரிக்க முடியாது. ஆனால் அங்கே ஒரு வழிபாடு மன்றம் இருக்கும். அந்த வழிபாடு மன்றம் உங்களுக்கு எல்லாத்தையும் விசாரிச்சு கொடுத்துரும். இந்த பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், இவங்க குணம் என்ன, இவங்க அம்மா அப்பா என்ன மாதிரி இருக்காங்க, என்ன தொழில் பண்ணுறாங்க, இது எல்லாமே அவங்க அங்கேருந்து சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய வழிபாடு மன்றங்களை நம்ம உருவாக்க போகிறோம். அந்த ஒவ்வொரு வழிபாடு மன்றத்துக்கும் இந்த மாதிரி தொழில் மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பார்ட்னர். அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு நம்ம கொடுப்போம் சரிங்களா. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்குது, இல்லை ஒரு தோட்டத்தில் ஏதாவது பயிரிடுறாங்க. இப்போ தேனியிலலாம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், காஃபி, டீ இதெல்லாம் அவங்க வந்து ரெடி பண்ணி தராங்க. அப்புறம் மிளகு சரிங்களா. இப்போ அதை வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மேக்சிமம் ஃபாரின் அந்த மாதிரி போகிற மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்ம ஏதாவது இப்போ மதுரையிலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க, ஒரு போன பஞ்சமி, அது முந்தின பஞ்சமி இல்லையா, ரெண்டு பஞ்சமி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் பழக்கம் எனக்கு அவங்களுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள், இந்த எந்திரம் எழுதி கொடுக்கறது, அப்புறம் இந்த சிலைகளை வந்து இப்போ கூட ஒரு 2 மணி நாளைக்கு முன்னாடி சிலைகளுக்கெல்லாம் பூஜை பண்ணி அதுக்கு உரியான அபிஷேகம் பண்ணி அதுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் உரிய மூலிகைகளை வச்சு அது காப்பு கட்டி ரொம்ப அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை பண்ணி கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம வெளிநாட்டுக்கு அப்படியே பேக் பண்ணி அனுப்புவோம் சரிங்களா. கோயில் சார்பாக நம்ம அனுப்பிடுறோம். அப்போ அதுலேருந்து ஒரு தொகை அவங்களுக்கு வரும் சரிங்களா, அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதே மாதிரி இவர் வந்து திருச்சி அண்ணன் பரமேஸ்வரன் அப்படிதானே, பரமேஸ்வரன் அவர் பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து நம்ம இங்கே சும்மா ஒரு இன்னும் சொல்ல போனால் ஒரு இங்கே வரணுன்னே வரல, ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்தார் இல்லைங்களா. திருப்பட்டூர் பிரம்மா கோயிலுக்கு போனால் தலையெழுத்து மாறுன்னு சொல்லிட்டு வந்தாப்புல, வர வழியில் வாராய் கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி உள்ளே வந்தவர் தான். அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபாரின் இது நம்ம வந்து இப்போ இவரு வந்து பாக்ஸ், அதாவது
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், இந்த மாதிரி ஒரு அழகழகான பாக்ஸ் எல்லாம் அவர் ரெடி பண்ணி கொடுப்பார். தேக்கு மரம், என்ன மரத்தில் கேட்டாலும் அது. அதே மாதிரி பூஜை அறைக்கு உண்டான அந்த கோபுரம் மாதிரி டிசைனில் பண்ணுறது, அந்த பூஜை அறையை அழகுபடுத்துறது, இன்னும் என்ன அதாவது கோயில் சம்மந்தப்பட்டது, பூஜை சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் மரத்தில் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் அவர் செஞ்சு கொடுப்பார். ஒரு ஆக்சிடெண்ட்டாக இங்கே வந்தப்போ இவர் சொன்னப்போ அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி பேசணும். அப்போ அவர் உடனே அடுத்த பஞ்சமிலே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்தார். கோயிலுக்கு வச்சுங்க, ஒரு சாம்பிள் வச்சுங்க, காமிங்க அப்படின்னு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து இப்போ கனடாவுக்கு போகுது, இந்த மாதிரியான பாக்ஸ். சரிங்களா? இது இப்போ வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஐயாட்ட சொன்னோம். அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். அந்த பூஜை அறை மாதிரி ஒரு அழகாக கோபுரம் மாதிரி டிசைன்லாம் வேணும் அப்படி. அவர் இப்போ வந்து இவர் நம்மளோட சேர்ந்து வெளிநாட்டுக்கு நம்ம அனுப்புகிறோம். சரிங்களா? அப்போ இவருக்கு இப்போ கூட சொன்னேன் நான், வெளிநாட்டுக்கு போகுதுங்க, கொஞ்சம் கூட வாங்கிக்கன்னு. யாருமே வந்து குறைச்சி வாங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களா? குறைங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் 10 டப்பா வாங்குறேன், 10 பாக்ஸ் வாங்குறேன், 2000 1500 சொல்லுங்க, 5000 அப்போ வந்து 3000 தான் தருவாங்க. இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்கங்க, எங்களுக்கு அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் வரும், அதில் நீங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னு தான் சொல்லுவோம். இவரு வேணான்ட்டார். இல்லைங்க, எனக்கு என்னதோ அது மட்டும் கொடுங்க, எனக்கு அது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஏன் நான் ஃபாரின் சார்ந்த அதாவது வெளிநாடு சம்பந்தமான தொழில் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம அங்கே அமெரிக்காவில் வந்து $1 இங்கே 80 ரூபா 90 ரூபாய்க்கு போகுது. அப்போ அவன் ஒரு $10 கொடுத்தான்னு வைங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தாண்டிடும். அதனால தான் நம்ம சொல்கிறது, இந்த மாதிரி வெளிநாடு சம்மந்தமாக பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்போ கூட வந்து ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு 2 பஞ்சமிக்கு வந்தாங்க. நாங்கள் டைலரிங் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு சொல்லலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க வரல. அதனால தான் நான் சொன்னேன், தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு. தொடர்ந்து முயற்சி பண்ணாதான் ஒரு விஷயம் கிடைக்கும். நம்ம பாட்டுக்கு அவங்களுக்கு கரெக்டாக சிங்கப்பூரில் வந்து எல்லாம் ஆஃபீஸ் இருக்குது. சிங்கப்பூர்லேயும் ஒரு தொழிலுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த அம்மா வந்து பக்கத்து ஊர் தான், ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா வரல. கரெக்டாக பாருங்கள், அன்னைக்கு அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுக்குறது, இந்த மாதிரி அவங்க சொல்கிற டிசைனில் தச்சு கொடுக்கறதுக்கு ஆர்டர் கொடுக்கறது, அவங்க அந்த பஞ்சமி வரல. அப்புறம் அது அவ்வளோதான், அது போயிடுச்சு, அவங்க கையை விட்டு போயிடுச்சு. அப்போ நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, வாராகி அம்மா அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்க எல்லாம் ஆன்மீகம் பக்தி மட்டும் இல்லை, நீங்கள் உடல் நலம் மட்டும் கிடையாது, பணமும் செல்வம் சேரணும். சரிங்களா? கடைசி வரைக்கும் நம்ம வந்து வாழ்ந்தோம், அப்படியே ஏதோ 3 வேளை சாப்பிட்டோம், அப்படியே போயிட்டோன்னு கூடாது. சரிங்களா? இந்த அம்மாவுக்கு ஒரு தடை எந்த அளவு கவனிச்சுக்கோன்னு பாருங்க. சரிங்களா? அவங்களுக்கு என்ன தடை எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து என்ன மரியாதையோ, அவங்களுக்கு எப்படியாவது அவங்க நினைச்ச விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக நாங்கள் எவ்வளோ புஷ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ கூட அன்னதானம் அவங்கள தான் போட கொடுத்தோம். அன்னதானம் போடுங்க, உங்கள் கையால் சாப்பாடு போடுங்க. சரிங்களா? அது எப்படியாவது அது வந்துடுவாங்க, அவங்களுக்கு நினைச்ச விஷயம் நடக்கணும் வைங்களேன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்தி அதுக்கப்புறம் செல்வம், ரெண்டும் கொடுக்கணும்னு தான் எங்களோட கோயிலுடைய எண்ணமே அதுதான். சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்போ ஐயாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ கூட போன வாரம் கூட ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாரு, அதுக்கெல்லாம் பணம் கொடுத்து. அது மாதிரி இப்போ இது மாதிரி இப்போ நாளைக்கு 50 பாக்ஸ் வரும். இவர் இதை மட்டும் பார்த்தாலே போதும். சரிங்களா? அதோட இன்னொன்று சொன்னேன் ஐயா கிட்ட, ஐயா நீங்கள் வந்து இன்னைக்கு தான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ தான் சொன்னேன், வந்து உழைப்பு, நீ உங்களால் உடல் வந்து ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, ஒரு விபத்து ஆயிடுச்சு, இல்லை வயசாயிடுச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு வழிபாடு மன்றம்னு திருச்சியில் உங்கள் நம்பரையும் சேர்த்து போடுறோம், உங்களுக்கு அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வரும். நீங்கள் உங்கள் மூலமாக பொண்ணோ பையனோ இல்லை வேறு எந்த விஷயமா இருந்தாலும் சரி வரும்போது அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பணம் வரும். நாளைக்கு உங்களால் உடம்பு இயலலை, உங்களால் உழைக்க முடியல அப்படிங்கும்போது அது யூஸ் ஆகும். அப்படி அந்த மாதிரி இது மாதிரி எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? உங்களால் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க முடியாது. அந்த வரக்கூடியவங்களை அவங்களும் நல்லா ஒரு செல்வ செழிப்பாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறோம். சரிங்களா? ஆமாம், இங்கே தான் காசை வாங்காமல் இங்கே கொடுக்குற கோயில் இந்த ஒன்று தான். எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயுமே வந்து பஞ்சமியோ இல்லை வேறு எந்த ஒரு விசேஷத்துலையோ வந்து உங்களுக்கு பணம் வந்து தரமாட்டாங்க, ஒரு பரிசு கொடுக்க மாட்டாங்க. இங்கே பரிசு ஒவ்வொரு பஞ்சமிக்கும் கொடுப்போம். சரிங்களா? அப்போ பார்த்துக்கோங்க, இங்கே எல்லாம் பக்தர்கள் வந்து அதான் தொடர்ச்சியாக வரணுங்கிறது. அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சது. பக்கத்து ஊர் தான், ஏதோ ஒரு ஊர், இங்கே தான் ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, அது எந்த ஊருமா, வாழையூரா, வாழையூர்னு தான் நினைக்கிறேன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வரல. இப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு போயிடுச்சு. இப்போ ஏற்காட்டில் ஒரு சிவானந்தம் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அங்கே இருக்கிற ஏற்காட்டில் ஒரு வர வழிபாடு மன்றம் இருக்குது. என்ன கொஞ்சம் நாளாவது, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அங்கே வந்து ஒரு 1.5 கோடி ரூபா தேவைப்படும், அதை இன்னொருத்தவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பணம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன போகும். ஒரு சிலருக்கு இப்போ ஐயாவுக்குலாம் ஒரு பஞ்சமி 2 பஞ்சமிலே கிடைச்சது. மதுரை அம்மாவுக்கு 2.5 வருஷம் ஆச்சு. இப்போ தேனியில் இருக்கவங்களுக்கு இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு.
சரிங்களா. அது மாதிரி கொஞ்சம் காலதாமதம் முன்ன பின்ன ஆகும் ஒழிய அந்த விஷயங்கள் நாங்கள் நடத்தாம விட மாட்டோம். சரிங்களா. அதனால இங்கே வரவங்க எல்லாருமே செல்வ செழிப்போடு இருக்கணும். உங்களால் ஏதாவது முடிஞ்சால் கூட சொல்லுங்க. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அதை நம்ம ஒரு பணமாக மாற்ற முயற்சி பண்ணலாம். சரிங்களா. என்கிட்ட இந்த திறமை இருக்குது, இதை வச்சு ஏதாவது செய்ய முடியுமானா அதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதை செய்யலாம். அண்ணே அருண் அண்ணா, இந்த கோயிலில் எப்பயுமே ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ஒரு பரிசு ஏதாவது கொடுப்போம். அதாவது ஒன்று பணம், இல்லைன்னா தங்கம், இல்லைன்னா வெள்ளி, அது மாதிரி ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வலம்புரி சங்கு, அதுக்கு அடுத்து அம்பாளுடைய புடவையும் நம்ம கொடுப்போம். சரிங்களா. யாரு சின்ன பிள்ளை தம்பி கூட ஒரு சீட் எடுப்பா. கௌதமி சிஆர் பாளையம். ஃபர்ஸ்ட் வரீங்களாம்மா? இங்கே வா, இங்கே லாவண்யா சிஆர் பாளையம். நீ வந்தா தானே உனக்கு ஏதோ வாங்கிட்டு போன தானே? மனோகரன் சிஆர் பாளையம். ஏற்றுக்கணும். ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு இந்த பணத்தோட சேர்த்து கொடுக்கமா. ஒரு வீடு வாங்குறது, ஒரு கல்யாணம், இல்லை வேற ஏதோ இருந்தாலும் சரி, ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா இந்த பணத்தோட, அந்த பணத்தோட இதையும் சேர்த்து வச்சு கொடுத்துருங்க. லாவண்யா பூஜை அறையில் வைங்கம்மா. ஐயா மனோகரன், ஏற்கனவே நீங்கள் வந்து வாங்கிருக்கீங்க தானே? சரி, நல்லது, நல்லா இருக்கு. பூஜை அறையில் வைங்க. இப்போ பூஜை முடிஞ்ச உடனே 6ஆம் தீபாவளி காமிச்சோடனே சிஆர் பாளையத்துலேருந்து யாரும் வண்டி வரலையோ, வண்டி இல்லாமல் வந்தீங்களோ அவங்க வந்து சுப்பிரமணியனே நீங்கள் கொஞ்சம் விட்டுருங்கண்ணே.